ஹலோ எரிக், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃபெலிக்ஸ், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி கேஷுவல் டாக்கில் பேசுகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு என்னை கூப்பிட்ருக்கீங்க. வேறு யாரையாவது கூப்பிட்டு வேறு யார்கிட்டையும் கேஷுவலாக பேசுனீங்களா என்னமோ தெரியல. அப்படிலாம் இல்லை. நம்ம கேஷுவல் டாக்கு பண்ணணுன்றது இருக்குது. நிறைய பேரும் கேட்டுட்ருக்காங்க, நம்ம குரல்களை கேட்கலையே அப்படின்னு. சரி, கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு. அப்பப்போ ஒரு தடவை ஹலோன்னு ஒரு குரலை கொடுத்துட வேண்டியது. ஆமாம், நிச்சயமாக அப்படி நம்ம பண்ணணும். எரிக், இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலலாம் பயங்கரமான ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜெமிமாவை பற்றி. ஜெமிமா வந்து விமன் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். அவங்க வந்து இந்தியாக்காக விளாட்றாங்க. அவங்க மும்பையை சேர்ந்தவங்க. எல்லாருக்கும் தெரியும், நம்ம அவங்கள பற்றி அவ்வளோ இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. ரொம்ப திறமைசாலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை பயப்படாமல் மகிமைப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை வந்து பயப்படாமல் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஒருவேளை நானாக இருந்தேன்னா ரொம்ப யோசிப்பேன், என்னுடைய வயசுக்காக, என்னுடைய வயசு மெச்சூரிட்டி அதை தடுக்குதோ அப்படின்னு. அவங்க அந்த இளமையாக இருக்கனால அவங்க இன்னோசென்ட்டாக சொல்கிறாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க இன்னசென்ட்டாக சொல்கிற மாதிரி தெரியல. கிரிக்கெட் விளையாடுறது இல்லாமல் ஒரு வர்ஷிப் லீடராக நிறையா வீடியோஸ் அவங்களது நான் பார்த்துருக்குறேன். அதனால் ஷீ இஸ் மோர் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி தெரியுது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மனுஷருக்கு முன்னால் என்னுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களை பிதா கனப்படுத்துவார். அதெல்லாம் அவங்க ரெண்டாவது, இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க. மற்ற விஷயங்களில் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் விஷயங்களையும் நல்லா அக்ரெசிவாக இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட. அதனால் அவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. நிறைய விமர்சனங்களுக்கு, கிரிட்டிசிசம்க்கு உள்ளானாலும் அவங்க வந்து உறுதியாக செய்கிறாங்க. இந்தியாவுக்கு தான் விளையாடி இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வெற்றி தான் முக்கியம், என்னுடைய 50யோ 100ஓ கூட நான் எக்ஸைட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரைஸ் பேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து வந்த கமெண்ட்ஸ் நிறைய அப்படி தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டர். அவங்க வந்து அவங்களுடைய கடவுளை வந்து மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்காக தான் அவங்க விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது யாரும் அதை தவற விட்டுறக்கூடாது. என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கும் போது, இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நம்மளை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும் கிடைக்கும் போது நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் அதை தவற விட்டுறக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? கரெக்டு. இதனுடைய அதர் சைடு பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸில் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க ஒரு கண்ணீரோடு அழுது ஒரு எமோஷ்னலாக பேசும்போது நான் எதிர்பார்த்தது என்னன்னா, கீழே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். ஒரு நாள் வரைக்கும் வரல, அதுக்கப்புறம் வந்தது. ஏன் இந்தியாவுக்கு ஜெமிமா மூலமாக இயேசு வெற்றியை தரணும்? சவுத் ஆஃப்ரிக்காவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இப்போ இயேசு வந்து கைவிட்டாரா, தோற்கடிச்சிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் விமர்சனங்கள் வந்து எப்பொழுதும் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட் இஸ் அர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொரு பயம் என்னென்னா, இவ்வளோ இவங்க எமோஷ்னலாக பேசினதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஃபைனல்ஸில் வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடக்கூடாது. சச்சினோ ஷேவாகோலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு செஞ்சுரி அடிப்பாங்க, தோனி கூட ஃபார் தட் மேட்டர். அடுத்த மேட்ச்சில் டக் அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ எங்கே போனாருங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்ட்டு இதுக்காகவே இவங்க கொஞ்சம் சுமாராக விளையாடணும்னு நினச்சிட்டு இருந்தா. ஐ திங்க் ஷீ ஸ்கோர்டு 24 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸில். நாட் வெரி பேட். ஃபைனலி இந்தியா ஆல்சோ ஒன் த மேட்ச் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். ஐ திங்க் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அதனால் விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இயேசுவின் நாமம் அங்கங்கே அறிவிக்கப்படுகிறதுக்காக நம்மளும் மகிழ்ச்சி அடையலாம், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெமிமா மூலியமா வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில். இல்லை, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சொல்கிறது விரும்பாதவங்க கூட இந்தியா ஜெயிச்சது அப்படிங்கிறத வந்து அவங்க டினை பண்ண முடியாதுல்ல. அவங்க வந்து இந்தியா தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அடுத்தது. அதனால் அவங்க ரெண்டாவது, ஷி ஆல்சோ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் இன் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட். 50 அடித்ததுக்கப்புறமும் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறமும் நான் எக்ஸைட் ஆகலை ஃபார் ஒன் ரீசன், இந்தியா மஸ்ட் வின் அப்படின்னு சொன்னது வந்து கேவ் அ வெரி பிக் கிரெடிட் ஆன் ஹர் பார்ட்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுவரையும் விமென் கிரிக்கெட் பார்த்ததே இல்லை. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆமாம், வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். எனக்கு என்னென்னா அந்த செமிஃபைனல்ஸ் அந்த பொண்ணு முடித்தது உண்மையிலே வந்து நான் அதை பார்க்கும்போது வந்து உண்மையிலே ஜெமிமா பண்ணது வந்து ஒரு பெரிய பார்ட் அந்த செமிஃபைனல்ஸு. மென்ஸ் கிரிக்கெட் கூட 338 ரன்னை சேஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 338 கிட்ட அடிச்சுட்டாங்க. நம்ம இந்தியா இந்த கேர்ள்ஸு சேஸ் பண்ணியிருக்காங்க. நானும் அந்த மேட்ச் பார்க்கல, பட் அந்த ஹைலைட்ஸ் பார்க்கும்போது 18 ரன்ஸ் இருக்கும் போதே ஷீ கேம் டு பிட்ச்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்து 300 வரைக்கும் சஸ்டெயின் ஆயிருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அன்னைக்கு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருந்தாங்க. அது அந்த கேம் சேஞ்சராக இருந்து அவங்க சொன்ன அவங்க கொடுத்த அந்த இன்டர்வியூவில் ஜீசஸ் சொன்னது அதெல்லாம் வந்து சோசியல் மீடியாலையும் வைரல் ஆக போக அடுத்த மேட்சை எல்லாரையும் பார்க்க வச்சிருச்சு. அது அப்படி தான், என்னடா இது இப்படி வைரல் ஆகிருக்கு இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணுன்னு. இந்த பொண்ணுக்காகவே வந்து அந்த மேட்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ், வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ன்றது. கரெக்ட். நாங்கள் ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது 30 crores மேலே பீப்புள் வேர் வாட்சிங். ஆமாம், இது நிச்சயமாக இந்த பொண்ணால தான் நினைக்கிறேன் நான். மோஸ்ட்லி இருக்கும். மிச்சம் எல்லாருமே அங்கே மிச்சவங்களும் நல்லா விளாண்டாங்க. மிச்சவங்க யாருமே குறை சொல்ல. ஏன்னா நான் லாஸ்ட்டு அந்த கேப்டன் பிடிச்ச கேட்ச்லாம் வந்து சாதாரண கேட்ச் இல்லை. அதை பற்றி பேச முடியல. ஏன்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தவ்வி பிடிப்பான் அந்த சைடு வர்றது எல்லாமே. ஜெமிமா கூட ஒரு கேட்ச் விட்டா ட்ராப் பண்ணா. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது கூட அவங்க would have been under a tremendous pressureங்க. இப்போது she must be about 25 or so, எனக்கு தெரியல. இந்த விஷயம்லாம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இவ்வளோ எமோஷ்னலாக பேசிட்டோம், ஆண்டவர் பேரை சொல்லிட்டோம். இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பால் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்காதுங்க. டேரெக்டாக மேட்ச்சில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அவங்க தலையில் ஓடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெரப்பிலாம் கூட கொடுப்பாங்களா இருக்கும், நீ வந்து இதில் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது she was in a compulsion to prove herself first and to prove others. மிஸ் பண்ணால் அதை பற்றி கிரிட்டிசிசம் எப்படி வரும், இது எல்லாத்துக்கும் மத்தியில், அவ்வளோ திரள் கூட்டத்துக்கு மத்தியில், அவ்வளோ லேட் நைட்டில் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ப்ரெஷர். ஆமாம், கண்டிப்பாக. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து நம்ம ஆண்டருக்காக பிரயோஜனப்படுத்தணும்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும். நிறைய பேர் அதை அட்ராக்ட் பண்ணுன்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பால் சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சமயம் வாய்த்திருக்கும் போது அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணது ஜெமிமாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அவள் அறிந்தோ அறியாமையோ அந்த வார்த்தையை ஆண்டவரை வாயில் வச்சுட்டாரு. கண்டிப்பாக அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து அவள் வந்து அங்கே சுவிசேஷத்தை சொல்லணுன்ற இன்டென்ஷனில் இருந்திருக்க மாட்டா. அவக்குள்ளே இருக்க ஃபெய்த்தை வெளிப்படுத்தினா. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் வந்து அஸ்வினுடைய யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன். அவர் சொல்லும்போது மேலோட்டமாக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, வாட் ஷீ செட் வாஸ் அப்சல்யூட்லி ட்ரூங்க. ஏன்னா அந்த மொமெண்ட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. அவரை வந்து அந்த இடத்துல வச்சு சொல்கிறாரு, ஆல் ஐல் ஹாவ் டு டூ இஸ் ஐல் ஹாவ் டு பி ஹியர். அவ்வளோதான். நான் எப்படி எந்த பாலை எப்படி அடிக்கணும்னு திட்டமிட்டு அடிக்கிறேன்னா, இது இங்கே போகுமா அங்கே போகுமா அப்படி அதெல்லாம் என்னால் யோசிக்க முடியாது. பட் நான் அவுட் ஆகாமல் அங்கே இருக்கணும். அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தின ஜெமி அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அதை வந்து கோட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த எமோஷ்னல் பேலன்ஸுக்கு அதை பற்றியும் சொன்னார் அவர். அவள் வந்து அதை கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நிற்கிற மாதிரியும் இல்லை, அந்த மாதிரி அவள் வந்து அவளும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்ப be still and know that I am God. அந்த வேர்ட் சொல்லியிருக்க. வண்டர்ஃபுல் வேர்ஸ், அந்த ரைட் டைம் அது. அந்த அதை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அந்த வேர்ஸை சொல்லிட்டு நான் நின்னேன்ற மாதிரி ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், நிறைய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இது கூட ஒரு கான்டெக்ஸ்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ
ஒரு 4-5 ஹவர்ஸ். ம். இப்போ கிரிக்கெட் வந்து ஒரு காலத்தில் சோம்பேறிகளின் விளையாட்டு மாதிரி கருதப்பட்டது. ம். ஃபுட்பாலோ ஹாக்கியோ எடுத்திங்கன்னா ம். 1.5 ஹவர்ஸில் நல்ல குயிக்காக ஸ்பீடாக வேலை முடிஞ்சிடும். ம். ஆனால் ஃபுல் டே நீங்கள் அந்த வெயில்லையும் அல்லது நைட்டும் ம். நிற்கிறதே பெரிய விஷயம். ஆமா. நீங்கள் ஃபுல் டே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறதே பெருசு. ம். அதுக்கப்புறம் நீங்கள் பேட் பண்ணணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும், ம். பவுல் பண்ணணும், ஃபீல்ட் பண்ணணும், பறந்து போய் கேட்ச் பிடிக்கணும். ம். அப்போ 6 to 8 ஹவர்ஸ் நீங்கள் ஃபீல்டில் நின்று இவ்வளோ வேலையை செய்யணும் அப்படின்னா ம். ஃபிசிக்கலி தே ஆர் வீக்கர். ம். அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி 8 ஹவர்ஸ் அவங்க இருக்கிறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்து நினச்சேன் ஒருவேளை பவுண்ட்ரி லைன்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ம். பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நாட் லைக் மென்ஸ் கிரிக்கெட். ஓ. அவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பவுண்ட்ரிலாம் குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்க நம்ம அரசியல் சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன ஏசாமி நாமத்தை சொல்லிட்டு அப்படியே ஏசாமி என்ன சொல்கிறது மைலேஜ் வாங்கிட்டு போயிட்டார் மாதிரி ஆமாம், இயேசு அறிவிக்கப்படுகிறார் எல்லா இடங்களிலும். அறிவிக்கப்படுகிறார். ஆனால் எல்லாரும் வந்து இதை வந்து அவள் வந்து காஸ்பல் சொன்னான்னு நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து அது தப்பு. அவளுடைய பிலீஃபை அந்த இடத்துல சொல்கிறா. அது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், இந்த முஸ்லீம் பிளேயர்ஸ் வந்து 100 அடித்தா அந்த வானத்தை பார்த்து பண்ணுவானுங்க. இப்போ இருக்க பிளேயர்லாம் என்னமோ இப்படிலாம் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு அவங்களுடைய அந்த மூமெண்ட்ஸை வந்து ஏதாவது ஒன்றுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இவ அந்த மூமெண்ட்டை இவளுக்கு தெரிஞ்ச உண்மையான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொல்கிறதுல வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி சொல்கிறது இல்லை. அதுவும் அங்கே ஒரு இல்லாஜிக்கலாகவும் இல்லை. ஆமாம், அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸில் இப்படியாவது கொண்டு வந்து இயேசுவின் பெயரை உள்ள செருகணும் அப்படின்லாம் சொருகல. when she became so emotional, அந்த இடத்துல நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். நான் இப்படி ப்ரே பண்ணேன் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. அவங்க சுவிசேஷத்தில் எங்கேயுமே அறிவிக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அவங்க வேறு எதுவுமே சொல்ல. ஷீ ஷேர்ட் ஹர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து தட் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் இட் இஸ் அக்செப்டபிள் பை, இட் ஷுட் பி அக்செப்டபிள் பை எவ்ரி ஒன். எஸ் 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 எஸ். அப்புறம் இன்னொரு செய்தி, சுனில் கவாஸ்கரோ யாரை கேட்குறாரு, நீ எப்படி கிட்டார் கற்றுக்கிட்ட, என்ன உன்னை கிட்டார் கற்றுக்க வச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, என் சர்ச்சில் வந்து கிட்டாரிஸ்டே இல்லை, அப்போ நான் கிட்டார் கற்றுக்கிட்டேன்றா. பாருங்களேன், அவளுக்குள்ள என்ன ஒரு என்ன சார் ஒரு ஆசை வைராக்கியம் இருந்திருக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறீங்க? தாவீது நடனமாடி துதிச்சனால ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ராஜாவா உயர்த்தினார். அவள் சந்ததியில் நம்மளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? அதே போல் வந்து அவள் வந்து ஆண்டவருடைய என்ன சொல்றது, தாவீது சொல்றாருல, நான் எப்படி தூங்குவேன். ஆமாம், கர்த்தருக்கு வந்து ஒரு ஆலயம் இல்லாத போது நான் எப்படி இந்த மாளிகையில் அரண்மனையில் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல ஜெமிமா, நம்ம சர்ச்சுக்கு ஒரு கிட்டாரிஸ்ட் இல்லாமல் நம்ம வொர்ஷிப் பண்ற கஷ்டமா இருக்கே, ஒரு மியூசிக் இல்லாமன்னு சொல்லிட்டு அழகாக கிட்டாரை கற்றுட்டு அழகாக வாசிக்கிறார். ரொம்ப அருமையாக இருக்கு அவள் பாடுறது, அந்த மியூசிக் போடுறது எல்லாமே. உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தியிருக்கு. பெரிய குட் எக்ஸாம்பிளுங்க. இப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்துகளை கொடுக்கும்போது இதை என்னுடைய நாம மகிமைக்காக அவங்க பயன்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஆமாம். அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகள் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்திட்டாங்க. அவங்க ரோல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மீதி எல்லாம் வந்து இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தேர் இஸ் பவர், தேர் இஸ் விக்டரி. இந்த வார்த்தைகள் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், எனிவன் ஹூ ஹர்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்களையும் அறியாமல் அந்த வார்த்தைக்கு இருக்கிற பவர்னால அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை தங்களையும் அறியாமல் அவங்க ஒரு குரூஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது, நீடில் இருக்கும்போது இதை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்களா இருக்கும். தன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு அவர் செவியும் கொடுக்கிறார். இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நான் உன் கூட இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இது இருக்குது. ஒரே நேரத்தில் ஓவர் நைட்டு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்ததுல ஹர் ரோல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கரெக்ட். சிலவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது எல்லாரும் தாம் பர்சனல் நீடாக தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம பொண்ணு வந்து ஆண்டவரே இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கா. அது ஒரு பெரிய விஷயம். என்ன சொல்றீங்க? அது வந்து நம்முடைய பேரை வச்சுட்டே
நாமெல்லாம் இந்த தேசத்துக்கு துரோகிகள்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ம். உண்மையில் உங்களுக்கும் எனக்கும்லாம் வந்து ம். இந்த தேசப்பற்று நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கோம். ஆ. நம்ம வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்த ஆளுங்க கிடையாது. ஆமா. சில ஜெனரேஷனுக்கு முன்னால் அல்லது முந்தின ஜெனரேஷனில் நம்முடைய பேரண்ட்ஸு ஹிந்து. அல்லது நம்ம ஜெனரேஷனில் நம்ம இப்போ ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே தவிர, ம். இந்த நாடு இந்தியா என் தாய்நாடுன்னு டெய்லி நம்மளும் சொன்ன ஆட்கள் தான். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்ன ஆளுங்க தான் நம்ம எல்லாம். ம். ரெண்டாவது, இந்தியாவோடு நமக்கு இருக்கிற நெருக்கத்தை ம். கேள்விக்குறியாக்குகிற காலம் நிறையா வந்துருச்சு. ம். பேரை வச்சு ம். ஜோசப் அப்படின்னு சொன்னாவே ம். வேற உள்ள அர்த்தம் கற்பிக்கக்கூடிய ம். காலம் வந்துருச்சு. ம். அதனால் இந்தியாவை நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ம். இவங்கெல்லாம் வந்து கைக்கூலிகள், கிறிஸ்தவ கைக்கூலிகள்னு சொல்கிறாங்க, ஆ. கால்டுவெல்லுடைய ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ம். கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா, ம். இந்தியாவுக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவ நாடு ஒரு வேளை ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் பண்ணியோ போர் தொடுத்தாலோ ம். 101% we will stand with India. ம். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ம். ம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு பல வருடங்களாக பழகினவர்கள் கூட லாஸ்ட் ஒரு 10-12 வருஷத்தில் ம். அவங்களுடைய போஸ்ட்டு, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது, ம். உள்ளுக்குள்ளே ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு தான் நம்மக்கிட்ட பழகிருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம தோணக்கூடிய அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. ஆ. நம்ம வி ஆர் வெரி மச் இண்டியன்ஸ். ஆமா. நம்ம வந்து ரத்தத்தில் இந்திய ரத்தம் தான் ஓடுது. ம். அதை வந்து கேள்விக்குறி ஆக்கிறதுக்கு வேறு யாருக்குமே இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே கிடையாது. ம். நம்ம இந்தியாவை அதிகமாக நேசிக்கிறோம் அப்படிங்கிறதற்கு காரணம் ம். மற்றவர்களை விட இன்றைக்கி இந்தியான்னு பேசுகிறவங்க உண்மையான இந்தியனாக இருந்தால், உண்மையான தமிழனாக இருந்தாலும் நிறைய வாட்ஸ்அப்லாம் வருது பாருங்கள். ம். உண்மையான இந்தியனாக இருந்தால் இந்திய மக்களை நேசித்து இந்தியாவுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், ம். நல்ல மருத்துவம் கொடுக்கணும், ம். டேக்ஸை ஒழுங்காக கட்டணும், ம். நேர்மையாக இருக்கணும். அரசியல்வாதி நேர்மையாக இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நாம் நேர்மையாக இருக்கணும். ம். அவங்க தான் உண்மையாலே இந்தியாவை நேசிக்கிறவங்க. ஆமா. இந்தியாவை சுரண்டுறவங்கெல்லாம் வந்து ம். நேர்மையை பற்றி பேசுகிற காலம் இப்போ வந்துருச்சு. ஆமா. அதனால் நீங்கள் சொன்ன அந்த ஜெமிமாவிலேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆ. இந்தியாவை நம்ம எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியல. ஆ. என்னமோ கிறிஸ்டியன்ஸ்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி அவங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ரிலீஜியன் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆ. நான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்டியானிட்டிக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆ. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் born in ஏஷியா, ஆமா. வெரி மச் ஏஷியன். ம். அவர் இங்கே மிடில் நம்ம பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம். ம். அதனால் இந்தியாவுக்குலாம் வந்துட்டு போனார்லாம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ம். அப்போது நம்ம வந்து அமெரிக்கன் கடவுளை கும்பிடவே இல்லை. ம். நம்ம ஏசியா. உலகத்தின் ரட்சகர் அவர் ஏஷியாவில் தான் இருந்திருக்கிறாரு. ஆமாம். இப்போ நம்ம வெளியூர் போனாலுமே நம்ம இந்தியன்ஸ்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களா, நம்மளை ஏஷியன்ஸ்னு தான் சொல்கிறாங்க நம்ம கலரை பார்த்து. கரெக்ட். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அப்படி பார்க்கும்போது அப்போ இயேசு வந்து ஏஷியன். அவர். அப்போ நம்ம ஆளு தான் அவர். ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். இந்த வெளி பார்வைகள், இந்த வெளி சிந்தனைகள், அதாவது என்ன சொல்கிறது, அந்த வெளி உலகம்லாம் தெரியாதவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து. இல்லைங்க, தெரியாதவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை சுரண்டினதை நாமளாம் ஏற்றுக்கிறதே இல்லைங்க. ஆனால் அந்த அட்டூழியம் பண்ணி இந்தியாவை வந்து ஆக்கிரமித்த அந்த பிரிட்டிஷு எந்த விதத்தில் இந்தியாவுக்கு நல்லது செய்கிறதுக்கான நோக்கத்தோடு வரவே இல்லை. ஆனால் அவன் வந்து கொண்டு வந்த திட்டங்கள் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பிரமிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். உடன்கட்டை ஏறுதலை யாருங்க தடுத்தது? ம். அவன் கவர்மெண்ட். அவன் நம்ம நாட்டை நேசிச்செல்லாம் வரல, ம். இதை சொல்கிறதுக்கு வந்தான். ம். உடன்கட்டை ஏறுதலை தடுத்தது யார்? ம். பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணும்னு நினச்சது யார்? ம். அதெல்லாம் விட்டுருங்க. பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தது யார்? ம். கல்வி கொடுத்தது யார்? மருத்துவம் கொடுத்தது யார்? ம். இன்றைக்கி இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெருவாரியான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் எதுக்குறவங்க ம். கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவங்க தான். ம். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இது மதம் மாற்ற கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ம். நான் ஒரு தடவை கணக்கு பார்த்தேன். ம். ஒவ்வொரு வருஷமும் பல கோடி ஸ்டூடெண்ட்ஸு ம். கிறிஸ்டியன் ஸ்கூல்லேருந்து வெளியே வராங்க. ம். அவங்க எல்லாம் மதம் மாற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் 80% 70% மதம் மாறி இருப்பாங்க. ஆமாம். அப்படி மாறலையே, 2.3% தானே இருக்குது பல ஆண்டுகளாக. ம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் கேத்தலிக் ஸ்கூலில் படித்தேங்க. ம். நாட் ஒன்ஸ்
ஒரு வாதியார் கூட இயேசுவை பற்றி பேசினதோ இல்லை, மக்களை வந்து மனம் மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சதே இல்லை. என்னுடைய குட் ஃப்ரெண்ட்ஸ் பலர் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க. சரி வேண்டாங்க, நம்ம பிரிட்டிஷே வரல, நம்ம யாருக்கும் படிப்பு இருந்திருக்காதுங்க. ஆமாம், நீங்கள் கல்வியை வந்து கேட்டாங்கன்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதர் தெரேசா பண்ணாங்கல்ல, ஆமாம், துரத்தி விட்ருங்க, மதர் தெரேசாவை துரத்தி விட்ருங்க, அவங்களுடைய ஆர்கனைசேஷனை துரத்தி விட்ருங்க. எல்லாரும் போய் குஷ்டரோகிகளை தொட்டு அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு யாரும் இங்கே ஆர்வமாக இல்லை. ஆமாம். அப்போது யார் வந்து இந்த கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்கள் இந்த இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு வேற யாருமே பண்ணாதவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்து நம்ம நாட்டை சுரண்ட வந்தாலும் அவங்களோட ஆண்டவர் ஒரு மிஷினரியை கலக்கிறாரு உள்ள. அந்த மிஷினரிங்க பண்ணது வேறங்க. இப்போ பிரிட்டிஷ் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஃபார் ஃபார் அவே த ஹீதன்ஸ் ஆர் லிவிங் இன் டார்க்னஸ்னு நம்ம சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடியிருப்போம். தூரத்தில் வந்து ஜனங்கள் இருளில் வாழ்கிறாங்கன்ட்டு. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் மிஷினரிகள் வருகிறதற்கான வாய்ப்புகளும் வந்துச்சு. வில்லியம் கேரி போன்றவர்கள் பலர் வந்தார்கள். அவங்க செஞ்சதெல்லாம் ஆத்தும அறுவடை, இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் செஞ்சாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே, அவன் நல்ல நோக்கத்தில் வராத கவர்மெண்ட்டே பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது அந்த அநியாயம் பண்ணுகிறத மற்ற நாட்டை பிடிக்க வந்தவங்க பண்ணதை கூட நம்ம நேசிக்கிற நம்முடைய ஜனங்கள் இந்தியர்கள் பண்ணலைங்களே. ஒருவேளை பிரிட்டிஷ்லாம் இன்னைக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு, இந்தியாவில் நம்ம பார்க்குற பல முன்னேற்றங்கள் இருந்திருக்காது. இன்றைக்கெல்லாம் உடனே சொல்லுவாங்க, நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னாலேயே கணக்கு கண்டுபிடிச்சோம், எங்ககிட்ட ஆரியபட்டா இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரைட்டு. காமன் மேன் வந்து முன்னேறி இருக்கவே மாட்டாருங்க. சமுதாயத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இது எல்லாத்தையும் மாற்றி ஓரளவுக்கு பெண் உரிமை, குழந்தை திருமணத்தை நிறுத்தினது, உடன்கட்டை ஏறுதலை நிறுத்தினது, இதை கல்வியை கொடுத்தது, மருத்துவம் கொடுத்தது, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்யலை அப்படின்னா இந்தியா ஒரு விதத்தில் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருந்திருக்கோங்க. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அமெரிக்கா எல்லாரும் நம்ம கிறிஸ்டியன்னா அமெரிக்கா தான், அமெரிக்கா ஆளுங்க அப்படின்னு, வெஸ்டர்ன் ஆளுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அது அப்படி இல்லை. என்ன சொல்கிறீங்க, அவங்களாம் வந்து என்ன பிறப்பில் கிறிஸ்டியன் அவங்க இருக்கலாம், பட் ஆனால் யாரும் கிறிஸ்துவ ஏற்றவங்களா இல்லை. அது ஒன்று. நம்மள அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இணையான ஆட்களை அவங்களும் நினைக்கிறது இல்லை. ஆமாம், ட்ரம்ப்பு அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒயிட் கிறிஸ்டியன்ஸோடைய ரைட் விங். அவங்க அங்கே இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களெல்லாம் நம்ம போய் நாமளும் உங்களுக்கு ஈக்குவல்னு சொல்கிறத அவங்க விரும்புறதில்லை. அப்போ நம்ம வந்து எல்லா பக்கமும் ஏலியனேட்டடாக தான் நம்ம இருக்கிறோம். கரெக்ட். இப்போ வந்து அவங்க கூட விளாண்டவங்களும் நீங்கள் சொன்னீங்க, அவங்க கூட விளாண்டதும் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் இருந்தால் 2 கிறிஸ்தவ நாடு தான் விளாண்டுச்சு அவங்க கூட. ஆனால் அந்த பிளேயர் சொல்லலை பாருங்களேன். அது சரி, பாருங்களேன். அதுதான் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட பொண்ணுக்கும் சாதாரணமாக கிறிஸ்தன் பேரில் வாழ்கிறவங்களுக்கும் வித்தியாசம். என்ன சொல்கிறீங்க? அது அப்படி டைரெக்டாக சொல்ல முடியாது. ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். நாங்கள் தோத்ததுக்கு இயேசுதான் காரணம் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா இப்போது ஜெமைமாவே வந்து வெறும் வைஸ் கேப்டனாக இருந்து 30 ரன் அடிச்சிருந்தா அது சொல்லியிருப்பாங்களா இல்லையா தெரியாது. ஷீ ரியலி ரியலைஸ்டு, ஃபெல்ட் தட் இட் வாஸ் காட்ஸ் பவர் தட் ஹெல்ப்ட் ஹர் டு ஸ்கோர். ஒன்று. அண்ட் ஷீ சஸ்டெயின்டு பாருங்கள் ஸோ மெனி ஹவர்ஸ். அதுக்கு முன்னால் ஒரு 3 hours 4 hours ஃபீல்டிங் முடிச்சுட்டு திரும்ப ஒரு 3 hours அங்கே நின்று ஜஸ்ட் 6 hours அங்கே நிற்கிறதே எவ்வளோ பெரிய விஷயங்க. ஸோ அதை வந்து உணர்ந்து சொன்னது என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ ஆன ஸ்டேட்மெண்ட்ஸுங்க அது. ஓகே. சரி. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அநேகர் வந்து எழும்பணும், பொது காரியங்களில் வந்து உயர்ந்து ஆண்டவர் பற்றி சொல்லும்போது அது இன்னும் இப்போல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது மீடியாவில். அது ரொம்ப நல்ல விஷயங்க. பட் இதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த தேசத்தில் 80% மேலே மற்ற மத நம்பிக்கைகளில் இருக்கிறவங்க. ரெண்டாவது, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஜெமீமா சொன்னதுனால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு தடவை அப்ரிஷியேட்டும் பண்ணப்பட்டது.
மோர் தேன் ஆல் தீஸ் திங்ஸ் இது ரொம்ப 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 அவசியம். இதை நான் மறுக்கல. நம்ம வே ஆஃப் லைஃப் மூலமாக பலர் தொடப்படுகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்போது சில நேரங்களில் ப்ரொவோகேட் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது. நம்ம சில சமயத்தில் ரொம்ப ஓவராக சத்தம் போட்டு ஒரு அவர்ஷனை க்ரியேட் பண்ணி அவங்க வரணும்னு ஒரு உணர்வு இருக்கிறவர்கள் கூட வர முடியாமல் கூட சில சமயத்தில் நின்றோம். பால் பார்த்தீங்கன்னா ஹில் கோ பை தேர் கல்ச்சர். அவங்க என்ன இருக்கிறாங்களோ அது கூடவே ட்ராவல் பண்ணி மெதுவாக ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே கொண்டு வருவார். அத்தேனே பட்டணத்துக்கு அவர் போகும்போது நான் உங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், அங்கே பல தெய்வங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன், நீங்கள் எல்லாம் தெய்வங்களை ரொம்ப ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு ஜனங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் பார்க்கும்போது அறியப்படாத தேவனுக்குன்னு நான் ஒரு வார்த்தையை பார்த்தேன். அப்போ அந்த அறியப்படாத தேவன்னு யாருன்னு தெரியாமல் நீங்கள் ஆராதிக்கிறீங்களே அந்த தேவனை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாலிஷ்டாக வந்து சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்ததும் உண்டு. அதனால் இப்போது ஜெமிமாவை நான் எந்த விதத்திலும் தவறாவோ பேட் லைட்லேயோ சொல்லலை. இது ஒரு பார்ட்டு. மோர் தென் ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் வி லிவ் அண்ட் ஹவ் வி மேனிஃபெஸ்ட் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ அவர் டீட்ஸ், அதெல்லாம் வில் மேக் மோர் இம்பேக்ட்டுங்க. அதுக்கு நம்ம நீங்களும் நானும் நாளைக்கு போய் கிரிக்கெட் ஆட முடியுமா? கிரிக்கெட் விளையாடி நம்மளால் செஞ்சுரி அடிக்க முடியுமா? அடிச்சுட்டு ஜீசஸ் நேமை சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற 4 பேருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற 4 பேருக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாகவே இந்த இயேசுவை கொண்டு போய் சேர்க்க முடியும். அருமையாக சொன்னீங்க. இயேசுவை அறிவிக்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு பெரிய கோல் செட் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம கிரிக்கெட்டில் கோலும் செட் பண்ண முடியாது. ஆமாம், கரெக்ட். ஃபுட்பாலில் வேணால் கோல் செட். ஆமாம், கோல்ஸ் அடிக்க வேண்டியது இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்தின்படி, ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்படுறபடி வாழ்ந்தா போதும். கரெக்ட். அதுவே பலருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படும். நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ், நாங்கள் இருந்த எல்லா வீடுகளிலும் இருக்கிற எதிர் வீட்டுக்காரங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பேப்டிசம் பண்ணிருக்கிறாங்க. அதனால் இதை தெரிஞ்சுட்டு நிறைய பேர் இனிமேல் எங்களுக்கு வீடு கூட கொடுக்காம கூட இருக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது தேல் கம் அண்ட் ஓப்பன் அப் தேர் ப்ராப்ளம்ஸ். அவங்க ப்ராப்ளம் சொல்லும் போது ஃபுல்லாக கேட்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க பேசினா கூட கூர்ந்து கவனிப்போம். அவங்களாம் ஏதாவது சஜஷன் கேட்கும்போது அதுக்கு பைபிளில் இருந்து பேஸ்ட் ஏதோ மெதுவாக ஏதாவது சொல்லுவோம். வாங்கலை, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இதை வச்சு நாங்கள் எப்படியாவது உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கல, நாங்களும் வந்து இப்படி இருந்தப்போ எங்களுடைய வாழ்க்கையை இந்த வேத வார்த்தை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருந்த சில சினிமா நடிகர்களுடைய ஃபேமிலிஸு, கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தவர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவரை வந்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்டியன் மேரேஜஸ்லாம் பண்ணி அப்படிலாம் வந்து மாறினவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இதுதான் முறை அப்படின்னு சொல்லலை. இதுவும் ஒன் ஆஃப் த வேஸ் வித்தவுட் ப்ரொவோகேட்டிங், பிரிங்கிங் தெம் டு த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் டு த நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் குட் பிரிங் மோர் இம்பேக்ட் அண்ட் மோர் பிளெஸிங்ஸ் டு பீப்புளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அப்போ நம்மளுக்கு கொடுக்குற தருணம் இல்லை நமக்கு கொடுக்குற இடத்துல நம்ம ஆண்டவரை உயர்த்தும் போது ஆண்டவர் வந்து ஜெமிமா இன்னைக்கு பண்ணது மாதிரி நம்மளுக்கும் அதே கிரீடத்தை, அதே என்னது ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் நம்மளுக்கு தருவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இட்ஸ் நாட் ஒன்லி நிறைய ஜெமிமாக்கள் இங்கே நம்ம கிறிஸ்துவ ஃபேமிலிஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த பொண்ணு மாதிரி ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் பலரை இதுங்க நம்ம வழியாக மாற்றுவார், சத்தியத்தை அறிய செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இயலாமை செயல்படும் உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியாது